காட்டுவேன் யாரட பயனே யாரட பயனே யாரட பயனே யார் நீ மயானத்தில் வந்து சன்னதன் மேலே பித்தரிப்பு போகின்றாயே யாரா நீ யார் நீ இந்த மயானத்திலே இந்த நடுநிசி நேரத்திலே என்னை யார் என்று கேட்பதற்கு ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அதற்கு நான் பொறுத்துதான் வைத்திருக்கிறேன். நான் யார், ஏன் வந்தேன், இந்த மயானத்தில் எதற்காக வந்தேன் என்ற உண்மையை தெல்ல தெளிவாக சொல்கின்றேன் ஐயா, தெல்ல தெளிவாக சொல்கின்றேன் கேளுங்கள். யாரென என்று கேட்ட ஐயா என்னை யாரென என்று ஐயா என்று கேட்ட எனதன்புள்ள காவல்காரா ஐயா ஐயா யாரென என்று கேட்ட எனதன்புள்ள காவல்காரா ஐயா ஐயா என்று கேட்டுள்ள காவல்காரா காராயா ஐயா ஐயா
வேறது ஒன்றுமில்லை ஐயா, வேறது ஒன்றும் இல்லை ஐயா. வேறது ஒன்றுமில்லை ஐயா ஐயா. பெருச்சென்னியை கோவிக்காதே, வேறது ஒன்றுமில்லை ஐயா, வெறுப்பெண்ணை கோபிக்காதே. வேறது ஒன்றுமில்லை ஐயா, வெறுப்பெண்ணை கோபிக்காதே ஐயா 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 ஐயா. யாரோர் புகழ உலகச்சோர் மகிழ இந்த உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆண்ட என் அரசனை நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவனைத்தான் தேடி அடைந்து கொண்டிருக்கின்றேன். அந்த ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி ஐயா, இதுதான் ஐயா நான் வந்த விவரம். அவனோ அரசன், நீயோ ஆண்டி. அரசனைக்கும் ஆண்டிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? உன்னை பார்த்தால் தடைப்படைகளின் மண்டை ஒட்டை எடுத்து மாந்திரிகம் செய்யும் மந்திரம் போல இருக்கிறது. யாரை ஏமாற்றுகிறாய்? உனக்கு எந்த அயோத்தி மன்னன், உனக்கு எந்த அயோத்தி மன்னன் வந்தெங்கே வந்தாரே கயத்துடன் உரைக்கவே இக்கழிவுரை சுடலை தனீரே சுடனை உனக்கெந்த அயோத்தி மன்னன் உண்டெங்கு வந்தானே ஐயா ஐயா ஐயா. கயத்துடன் உரைத்தவே கழிவுரை சுடலை தனீரே எனக்கு அறிதறியன் என்றால் என் பெரிய போதிக்கே. அடே சன்னியாசி, நீ யார்? உன் அரசன் யார்? விவரமாக சொல்லிவிட்டு எந்த இடத்தை விட்டு உடனே சென்று விடு. மாமுனி கடலுக்காக எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்களே, எந்த மாமனியை கூறுகிறாய்? மாமுனி ஐயா, விஸ்வாமித்திரன். மாமுனி கடலுக்காக ஐயா ஐயா. மாமுனி கடனுக்காக மாமுனி கடனுக்காக மாமுனி கடனுக்காக ஐயா 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 ஐயா. மாமுனி கடலுக்காக என் மன்னனுக்கு ஆசி வந்து காமினி மாதை விட்டு காமினி மாதை விட்டு கடந்து கூறி தாயன கேட்க சத்திய கீர்த்தினாலும் நேமியை விட்டேன் தோட்டி ஐயா. சத்திய கீர்த்தினான் வைத்து தோட்டி ஐயா ஐயா. சத்திய கீர்த்தினாலும் என் சுவாமியை விட்டேன் தோட்டி
நீ தந்து கொண்டாய் ஐயா. தரகு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்று ஒரு நாள் வீரபாகுவிடத்திலே என் மன்னரை அடிமையாக்கி விட்டு சென்ற சண்டாளன் இந்த சத்தியத்தை நான் தான் ஐயா, நான் தான் ஐயா. இறைவா, சத்தியத்தை என்று சொல்கிறானே, என் வாழ்க்கையில் அனைத்து உண்மைகளையும் அப்படியே எடுத்துரைக்கின்றான். ஒருவேளை இவன் சத்தியகித்தியாக இருக்குமா? இருக்காது. இதுவும் அந்த விசுவாமத்தின் சூழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கலாம். தீர விசாரித்து பார்க்க வேண்டும். எப்படி விசாரிப்பது? சரிதான், அப்படித்தான் விசாரிக்க வேண்டும். நம்மை பற்றி குறை கூறி பேசினால் தானாவிட்டாலும் தன் சரீரமாவது ஆதவல்லவா? இவனை கடுமையாக திட்டி பேசினால் கொலை செய்ய கூட தயங்க மாட்டான். அவ்வாறு பேசி பார்க்கலாம். அரே சன்னியாசி, யாரை தேடி வந்தாய்? என் அரசன் அரிச்சந்திர சக்கரவர்த்தியை தேடித்தான நான் அலைந்து கொண்டிருக்கின்றேன். அரசனை தேடி வந்தாய்? ஆமா. அரசனைக்கெல்லாம் அரசன் மாமன்னன் ஹரிச்சந்திரனை தேடி வந்திருக்கிறாய். அப்படித்தானே? யார் அரசன்? பெண் பிள்ளைகளை நடுத்தவர்களை வெளிவரி விட்ட சண்டாளனை, உன்னையின் நடுத்து விட்டு வந்த நாசக்காரனை, மோசக்காரனை ஏன் தேடி வந்தாய்? எதற்காக தேடி வந்தாய்? இந்த இடத்தை விட்டு உடனடியாக சென்று விடு, இல்லை உனக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும். என் அரசன் மொய்யன் தன் தாரம் இன்றி மற்ற பெண்களை எல்லாம் சகோதரியாக, தாயாக, தங்கையாக பாவித்து வந்த வல்லனை நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவனை இழிவாக பேசிவிட்டார். இறைவா, இறைவா, ஆண்டவா, இந்த காவல்காரன் பேசுவதை கேட்டுக்கொண்டும் இனியும் நான் உயிருடன் இருக்கிறாமா? என் மன்னரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? என் மன்னரை பற்றி இழிவாக இப்படியே என்னுடைய நாட்டிலே பேசியிருந்தான் என்னுடைய நாட்டு மக்கள் நாம் ஒன்று சேர்ந்து உன்னை உன் கருத்தை அறுத்து நாக்கை அறுத்து காக்கை கழுகுக்கு இரையாக்கி இருப்பார்கள். உனக்கு என்ன தெரியும்? தருமத்தின் நாயகனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அந்த வல்லனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நாட்டுக்குள் நல்ல தலைவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? பிணத்திற்கு எப்படி புளியை வெட்டுவது, பிணத்தை எப்படி சொல்வது, காப்பன் உணர்த்துண்டு எப்படி வாங்குவது, வாய்க்கரிசி எப்படி வாங்குவது என்றுதானே உனக்கு தெரியும். என் மன்னரை கேவலம் ஒரு மயானத்தை காவல் காக்கக்கூடிய காவல்காரன் இழிவாக பேசிவிட்டால் இவனை சும்மா விடலாமா? என் மன்னரை தவறாக, இழிவாக, அவதூறாக பேசி உன்னை நான் என்ன செய்ய போகிறேன்? ஹரிச்சந்திரனுடைய சபையிலே தலைமை அமைச்சராக இருந்தான். ஒரு அமைச்சர், ஒரு மந்திரி சவறு செய்யலாமா இந்த நாட்டில்? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்று சொல்வார்களே, ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டேனே பாவம். யார் பெற்ற பிள்ளையோ இவனுடைய சூழ்நிலை இந்த மயானத்திலே வந்து நிற்க வேண்டியதாகிவிட்டது. ஆமா, இப்படி இந்த காவல்காரனை கொல்லவும் முடிந்து விட்டேன். பாவம், யாரோ ஐயா, இறைவா, கொலை பாதகத்தை செய்ய துணிந்தனா உயிரோடு இருக்கலாமா? பஞ்சமா பாதகங்களை உண்டான கொலை பாதகத்தை செய்ய துணிந்தனா இந்த அக்கினியை எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அக்கினியை வந்து உயிரை போகிறேன். அப்படியே சத்திய கேட்டு ஹரிச்சந்திரன் நானே கண்ட என்ன
சத்தியகிரியாரே, உங்களை எப்போது பார்ப்பேன் என்று ஏங்கிக் கொண்டிருந்து இந்த குளத்தில் உங்களை நான் பார்க்க வேண்டும். சத்தியகிரியாரே, உங்களை பார்த்ததை நான் செய்த பெரும் புண்ணியம். தாங்கள் இங்கு இருக்க வேண்டாம், மீண்டும் அயோத்தி மாநகரம் செல்லுங்கள். ஏனென்றால் நான் தான் அமைச்சர் பதவி இழந்து விட்டேன், நீங்கள் இன்னும் மந்திரி பதவி இழக்கவில்லை. எனக்கு எப்படி பணிவிடை செய்தீர்களோ அதை போல அந்த விஸ்வாமித்திரருக்கு பணிவிடை செய்து குடும்பத்தோடு சுகமுகமாக வாழுங்கள். சென்று வாருங்கள். அரசே, அரசி, தங்களை இக்கடந்து பிரிந்து போகச் சொன்னார். நான் உங்களுடனே இருப்பேன், உங்களுடைய கடைசி வரையில் இருப்பேன். என்னை பிரிந்து சொல்லக்கூடாது. தங்களை யார் என்று அறியாமல், தெரியாமல், புரியாமல் உங்களையும் கொலை செய்ய துணிந்த இந்த பாவியை சத்தியகிரியாரே, நான் ஏன் சொல்லுகிறேன் என்று புரியவில்லை. நான் 9 மனத்தின் மேல் போடப்படுகிற வாய்க்கால் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை தாங்கள் வசித்தால் தோஷம் ஏற்படும். அதனால் தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு வழி எதுவும் இருக்கிறதா? அரசி, அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு பரிகாரம் ஒன்று இருக்கின்றது. அந்த வாய்க்கரிசியை கோ என்று சொல்லக்கூடிய பசுவினங்களுக்கு கொடுத்து அது உண்ட பிறகு ஜீரணமாகி அது போடக்கூடிய சாணத்தை கங்கை நதியின் நீரிலே அலம்பினான். அதிலே சிறிது அரிசி தங்கும். அந்த அரிசியை சமைத்து உண்டால் நம்ம எந்த பாவமும் அணுகாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். சத்தியகிரியாரே, நல்ல யோசனை சொன்னீர்கள். தாங்கள் இங்கு இருக்க வேண்டும். இருக்கலாம். ஏனென்றால் வாய்க்கரிசியை நீங்கள் சொன்னதை போல் காராம்பசிலிட்டு கங்கையிலே அலசி சாப்பிட்டால் தோஷம் நீங்கும் என்று சொல்லுகிறீர்கள். அதனாலும் இந்த இடம் எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? சமரசம் சமரசம் உலாவும் இடமே நம்மாலில் காணா. சமரசம் உலாவும் இடமே நம்மாலில் காணா. சமரசம் உலாவும் இடமே சாதையில் கீழோர் என்றும் தாண்டவர் கீழோர் என்றும் பேதமில்லா எல்லோரும் இங்கே வருகிறவர்கள் எப்படி வருகிறார்கள் தெரியுமா? கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். 8 கால் நடந்து வரும் 2 கால் இருக்கும். 8 கால் நடந்து வரும் 2 கால்